இந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு 2 பிஹெச்கே வீடு தானே தோணுது. ஆனால் 2 பிஹெச்கே வீடு கிடையாது. 3.25 சென்ட் இடத்துல கட்டப்பட்ட ஒரு வசதியான 3 பிஹெச்கே வீடுங்க. எப்பவுமே ஒரு வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கெஸ் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன். இந்த வீட்டோட ரூம்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கோட வெளி தோட்டத்துக்கும் உள் தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3.25 சென்ட் இடத்துல டைரக்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க 3 பிஹெச்கே வீடு கட்டப்பட்டிருக்குங்க. 3.25 சென்ட் இடம். அதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே வீடு அந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்கும்போது 2 பிஹெச்கே வீடு தெரிஞ்சாலும் இந்த இடத்துல வந்து ஒரு லென்த்தான பெரிய பால்கனி கொடுத்துருக்கறனால இந்த வீடு வந்து ஒரு 2 பிஹெச்கே வீடு மாதிரி ஒரு தோற்றம் அடையுது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா மேகப்பட்ட ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் அங்கே வந்து ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி ஒரு டெக் ஒர்க் செஞ்சுருக்காங்க. மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு மியூரல் ஆர்ட் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை ஃபுல்லாகவே வந்து ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி ஒரு டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் அப்புறம் மேஜராக இந்த ஒயிட் கலரில் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. சிஎன்சி லேசுக டிசைன்ஸோட வெர்டிக்கல் பில்லர்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்து இந்த வீட்டுக்கு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 12க்கு 18ங்கிற அளவில் இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு லைட் ஒயிட் கலர் அண்டு டார்க் ப்ரௌன் கலரில் செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சைடு வாலும் அந்த மெயின் டோர் வாலும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் பீடிங் டைல்ஸை உபயோகப்படுத்தி அதுக்கு மேலே இருக்கிற வால்ஸ் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸில் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. போர்ட்டிகோட வாலுக்கு வந்து இது வந்து ஒரு ஹைலைட்டாக காமிச்சிருக்கு. சீலிங்கில் நிறைய ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்டு, அது போக சன் சைடு இந்த சைடில் வர இந்த சைட்லேயும் ஒரு சன் சைடில் ஃபுல்லாமே அந்த கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட் லைட் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இபி மீட்டர் பாக்ஸ்க்கான ஒரு கபோர்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. மழையெல்லாம் வந்தால் இங்கே நனையாமல் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வுட்லேயே கபோர்ட் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் இதுதாங்க. இங்கே வந்து 2 வாட்டர் சம்ப் கட்டி வச்சுருக்காங்க. ஒன்று நல்ல தண்ணிக்கு, ஒன்று உப்பு தண்ணிக்கு. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 7000 லிட்டர்ஸில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய வாட்டர் சம்ப். இந்த வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் இருக்க செட் பேக் ஏரியாவில் இந்த பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜில் கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்ரூம்னா குளிக்க பாத்ரூம் தான். கண்டல் லென்ஸ்க்குலாம் போயிட்டு வந்தோம்னா நீங்கள் இங்கே குளிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோராக அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு தேக்கு மரத்தில் நிலவு கதவு, ரெண்டுமே தேக்கு மரத்தில் கொட்டு. சைடில் வந்து டிசைனர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஒரு க்யூப் டிசைனில் இருக்குது. ஒரு கிளாஷி லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து இந்த மெயின் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 படிக்கட்டு அமைஞ்சிருக்கு. அதில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நல்லா ஒரு வெளிச்சத்தோட கலர்ஃபுல்லான லைட்டிங், நிறைய லைட்டிங் ஒர்க்கோட 16க்கு 16ன்னு ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் டைப்பில் 2x4 லைட் கலரில் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிளாஷியில் மேட் ஃபினிஷிங் டைப்பில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சவுத்தன் சைடு வாலில் ஃபுல்லாமே ஒயிட் வித் அந்த ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மல்டிமீடியா டிவிட்டு, அதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஃப்ளூட்டட் பிளானட்ஸ் இருக்கிற மாதிரி பெரிய உட்டன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் தான் வந்துருக்கு. கீழே செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 3 பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடில் டிவி யூனிட்டுக்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் யூனிட்டெலாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த நம்ம குழந்தைங்களாம் படிக்கிறாங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஹால் டிவி யூனிட்டு பக்கத்தில் ஹாலோட வச்சுக்கான வீட்டுக்கான பூஜா ரூம் அமைஞ்சிருக்கு. பூஜா கேபினெட், 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக ஹாலோட சீலிங்கில் ஏகப்பட்ட லைட்டிங் ஒர்க்ஸுங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸு, கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட் லைட்டு, அப்புறம் பெரிய ஒயிட் கலரில் அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபால் சீலிங்லேயே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்கு நார்த்தன் சைடு வாலில் 3 டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு யூபிவிசி விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த பெட்ரூமோட ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் அமைஞ்சிருக்கு. அந்த பெட்ரூமோட டோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிசி ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு லென்த்தான ஒரு ஸ்லாப்பு. அதுக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம்.
கிச்சன் கம் டைனிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் பகுதியில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 8க்கு 16ங்க. கிச்சனில் நிற்கிறோம். இப்போ வாஸ்துபடி இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குங்க. இந்த கிச்சன் யூ ஷேப்பில் ஒரு பெரிய கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க கிளாஷி ஃபினிஷிங்கில். சிங்க்கும் அமைஞ்சிருக்குங்க, எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பிளாக் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் ஒர்க்கு. 2 அடிக்கு அந்த பிளாக் கலரில் டைல்ஸ் ஒர்க்கு, அதுக்கு மேலே ஃபுல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. அது போக வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. டைனிங் ஏரியாவில் ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ரோஸ் கோல்டு வித் அந்த ஐவரி கலரில் ஒரு மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக வந்துருக்கு. கட்லரி யூனிட்டுங்க இது. அப்புறம் இங்கே வந்து பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஒர்க்கு. இந்த மாதிரி ஒரு மாடலர் கிச்சன் சூப்பரான தீமில் பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே அதே மாதிரி சாண்டில் கலர் ஐவரி கலரில் இருக்க மாதிரி ஒரு லென்த்தான எல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆர்சிசி லேப்ட். அது போக கிச்சனோட சவுத்தன் சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு வால் கேபினட்டும் செஞ்சுருக்காங்க. அதுபோக இந்த கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை வந்து டைனிங் ஏரியாவுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் இருக்குது. நல்லா லென்த்தாக இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். இந்த டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ரைட் சைட் கார்னரில் இந்த ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வீட்டோட 2 பெட்ரூம்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது, அதை பார்த்தலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமோட டோருக்கும் ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு ரெடிமேட் ப்ளஸ் டைப் நீட்டான ஒரு லக்ஸரியான ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. ஹேண்டில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிராஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கு 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சேம் ஹாலில் யூஸ் பண்ண அதே டைல்ஸ் தான். மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே இந்த வாட்டர் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கள் வச்சு வாட்டர் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டும் அமைஞ்சிருக்கு. இது வந்து வீட்டுக்கான ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர், வெயிட்லெஸ் பிவிசி டோர். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6.5க்கு 4.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆண்டிஸ்கி டைல்ஸு அதே பேட்டர்னில் கிளாஷி ஃபினிஷிங்கில். வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு ஒரு டைல்ஸ் ஒர்க் மட்டும் ஒன் சைடில் ஒரு 3D டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம். இது வந்து 8க்கு 10ங்கிற அளவுலாம் வந்திருக்குங்க. இங்கே ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வால்ஸு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. அந்த பெட்ரூம்லேயும் சரி இந்த பெட்ரூம்லேயும் சரி ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் மேட் ஃபினிஷிங்கில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இந்தியன் க்ளாசட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்டு பாத்ரூம் 3க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு கிளாஷ் ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் வெஸ்டர்ன் கிளாசெட்டே கொடுத்துட்றாங்க, ஒரு இந்தியன் கிளாசெட் கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு சைட் பெட்ரூமில் வந்து ஒரு இந்தியன் கிளாசெட் இருக்குது. சரி, அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போகிறதுக்கு இங்கே லிவிங் ஹால்லேருந்து ஸ்டெப்பு போகுது. இதுக்கு வந்து லெதர் ஃபினிஷிங், அதாவது ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸும் எஸ்எஸ்டி அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இங்கே சீலிங்கில் பாருங்கள் ஒரு வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெளிச்சம் லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரோட வென்டிலேஷனுக்கும் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டெப்ஸோட பேசேஜுக்கு மேலே ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிக்கான விஷயமா இருக்குது இந்த வீட்டில். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு பெரிய பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இது பெட்ரூமா இல்லை ஹோம் தேட்டர் ரூமானே தெரில, அந்தளவுக்கு 21க்கு 16ங்கிற அளவில் நல்ல மேசிவான ஒரு பெட்ரூமாக வந்திருக்கு. இங்கே வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து வேறு மாதிரி ஒரு டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான், மேட் ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சிவில் ஒர்க்லேயே ஒரு மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் பிளெண்டான மாதிரி ஒரு கோல்டு வித் ஆரஞ்சு கலரில் பிளெண்டான மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னோட டிவி மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹோம் தேட்டர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சோஃபா போட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய எல்இடி டிவி மாட்டி வச்சுட்டு அங்கே கார்னர், இந்த கார்னர், அப்புறம் அந்த கார்னர்லாம் நம்ம ஸ்பீக்கர்ஸ் மாட்டி வச்சுட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸான ஒரு படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹோம் தேட்டர் ரூமாகவும் நம்ம இது கன்சிடர் பண்ணிக்கலாம்.
இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வால்ரூஃப் கபோர்டு பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் பக்கத்தில் ஒரு யூபிவிசி விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு யூபிவிசி விண்டோஸ். இந்த பெட்ரூம் தேர்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இதுதாங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. டோருக்கு 5க்கு 8ங்கிறனால நல்ல பெரிய அட்டாச்டு பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் இந்த ஃப்ளோரிங் வந்து ஆன்டிசி டைல்ஸ், வாலுக்கு வந்து ஒயிட் வித் டார்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஓப்பன் பால்கனி பார்த்தலாம். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையே இந்த பெட்ரூமுக்கும் ஸ்டெப்ஸுக்கும் சென்டரில் ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஓப்பன் பால்கனி போகிறதுக்காக கொடுத்துருக்க மெட்டல் டோர். ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். பெரிய ஓப்பன் பால்கனி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு 4th பெட்ரூம் எடுக்கிறீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 4th மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கலாம். பெரிய பால்கனி ஏரியாவாக வந்துருக்குங்க. நீங்கள் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு வளகாப்பு, பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சிங்கன்னா நல்லா ஓப்பன் பால்கனி ஏரியா நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. நல்லா நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சோம்னா நல்லா ஸ்பேசிஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பால்கனி ஏரியாவை. ஃப்ரண்ட்டில் நம்ம எலிவேஷனில் பார்த்த மாதிரி டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைஞ்சிருக்கு. அது போக துணி காய பார்க்குறதுக்காக 2 டீ ஆங்கிள் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அந்த வெதரிங் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்காங்க. ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் டெரஸ் போகிற மாதிரி இந்த ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்குங்க. ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் இந்த ஸ்டேர்கேஸை கொடுத்துருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இப்போ இங்கே வந்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக இங்கே ஃபுல்லாமே இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் வந்துருக்கு. ஸோ மேலே நீங்கள் ரூம் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஓப்பன் பால்கனியில் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அங்கேயும் பில்லர்ஸ் இருக்குது, இங்கேயும் பில்லர்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏரியா இடத்துல ஓடிஎஸ் பார்த்தீங்களா, இங்கே டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஓடிஎஸ் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொப்பம்பட்டி அங்கேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து இந்த வீட்டுக்கு ஒரு 5 minutesலேயே வந்துடலாம். பில்டர் வந்து இந்த வீட்டுக்கான ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டேரெக்டாக அந்த வீட்டை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ மற்ற எந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் டவுட் ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போலாம் நிறைய இடத்துல 2.25 சென்ட் 2.5 சென்ட் இடத்துல தான் 3 BHK வீடு பார்க்குறீங்க. ஸோ 3.25 சென்ட் இடத்துல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிறேன். நல்ல ஸ்பேஸஸான இந்த 3 BHK வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து இதே மாதிரி வீடுகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.